நீங்கள் கடந்து வந்த பாதை மிருதுவான பாதைகள் அல்ல, கரடு முரடான பாதைகள். நீங்கள் சேவை செய்கிற அந்த சமுதாயம், அவர்களும் மலருக்கு ஒத்த அருமையான பிள்ளைகள். ஆனால் தேவன் தம்முடைய திருத்திட்டத்தின்படி அவர்களை அப்படியாக உருவாக்கி இருக்கிறார். பெற்றோர்களால் சாதிக்கக்கூடாததை, சமாளிக்க முடியாத பிள்ளைகளை உங்களுடைய நிலையத்திற்கு கொண்டு வந்து பெரிய ஆச்சரியமான காரியங்கள் எல்லாம் செய்திருக்கீங்க. உங்கள் சக்ஸஸ் ஸ்டோரிஸ் என்கிற அந்த புத்தகத்தை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது ஒரு அழியாத சரித்திரமாக என்றும் தொடரும். இப்போ இதில் நீங்கள் சந்தித்த சவால்கள் என்ன? ஒருவேளை அரசாங்கத்திற்கும் உங்களுக்கு உள்ள தொடர்பில், பெற்றோர்களுக்கும் உங்களுக்கும் உள்ள தொடர்பில், ஏதாவது ஒரு குழந்தைக்கு நீங்களே எதிர்பாராத ஒரு காரியம் நடக்கும்போது அது நிமித்தமாக பெற்றோர்கள் என் பிள்ளைக்கு அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி அப்படிப்பட்ட ஒரு சூழலில் வரும்போது அப்படிப்பட்ட சவால் நிறைந்த கஷ்டமான நேரங்களை நீங்கள் எப்படி சமாளிச்சிங்க என்பதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். எங்களுடைய பள்ளியில் ஜான் அப்படின்னு சொல்லி ஒரு மாணவன் படித்தான். அந்த தம்பி அவங்க அம்மா இந்த ஸ்கூலுக்கு வரும்போது நிறைய பிள்ளைங்க வெளியில் போய் வேலை பார்க்குறாங்க இல்லையா, அப்போ என் பையனும் வேலை பார்க்கணும், என் பையனுக்கும் வேலை வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நாங்கள் அவனை வெளியே அனுப்புனா அதுக்கு ஓப்பன் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு போகிற அளவுக்கு அவனுக்கு நாலேஜ் இல்லை. அதனால தான் நாங்கள் அனுப்பாமலே இருந்தோம். அப்புறம் அவங்க அம்மா சொல்லவும் சரி உள்ளே கொத்தனார் வேலை நடக்கும்போது அந்த கொத்தனார்களோடைய அவனை சேர்த்து விடுவோம், அந்த ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருந்தோம். அப்போ கொஞ்சம் அந்த கொத்தனார் வேலையில் சித்தாள் வேலையை செஞ்சான். அப்போ பரவாயில்ல, சரி இவனை வெளியில் அவங்க அம்மா ரொம்ப ஆசைப்படுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு அனுப்பினோம். வேலைக்கு அனுப்பும்போது ஃபஸ்ட்டு டேயே அவன் காணா போயிட்டான். பயங்கரமான எங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் அது. அவன் நாளே வேலைக்கு கூட்டிகிட்டு போன ஃபஸ்ட்டு டேயே திரும்பி வரலை. அப்போ பேரண்ட்ஸ்க்கு நம்ம அதை இன்ஃபார்ம் பண்ணோம். அப்புறம் முதல்ல அவங்க அம்மா மட்டும்தான் வந்தாங்க. நாங்களும் அவனை காணும்னு சொல்லிட்டு கிராமமாக அவனுடைய ஃபோட்டோஸை எங்களுடைய ஸ்டாஃப் எல்லாம் பிரிஞ்சு பல கிராமங்களுக்கு போய் அவனுடைய படத்தை காமிச்சு இந்த பையனை பார்த்தீங்களா அப்படின்போது சிலர் அப்போ அந்த கோயில் திருவிழா மாதிரி நடந்திருக்கு கிராமங்களில். அப்போ இங்கே பார்த்தோம், இங்கே தான் சாப்பிட்டான் அப்படின்லாம் சொல்லி அப்படி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இங்கே தான் இருக்கிறான் போல் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் ரொம்ப அவங்க பார்த்திங்கன்னா அவங்க ரிலேட்டிவ்ஸ் அடுத்து குரூப்பாக வந்துடுவாங்க. ஸ்கூலில் உட்காந்துக்கிட்டு நீங்கள் டிவியில் போடுங்க, நீங்கள் பேப்பரில் இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிலாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்புறம் அவங்க கிராமமே ஒன்றா இருப்பாங்க. அந்த கிராமத்தில் அன்பின் நகரம் சொல்லி ஒரு கிராமம் 7000 மணிக்கிட்ட, அந்த கிராமத்து மக்கள் எல்லோரும் அவ்வளோ ஒற்றுமையாக இருப்பாங்க. அதனால் கிராமமே திரண்டு அவங்க அவ்வளோ பேர் எங்களுக்கு பயங்கரமான எதிர்ப்பு. நாங்கள் கண்ணீரோட ஜெபம் எப்படியாவது ஆண்டவரே ஜான் எங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட தான் நாங்கள் மன்றாடினோம். ஒரு நாள் ஒரு செய்தி வந்துச்சு அவங்க அம்மாவுக்கு, ஜான் ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு, இந்த மாதிரி ஹை கிரவுண்ட் ஹாஸ்பிட்டலில் திருநெல்வேலியில் இருக்கிறான், அப்படி அங்கே தான் கொண்டு போனாங்க அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு வந்துச்சு. அப்போ அவங்க சொன்னாங்க, என் ஹஸ்பண்ட் இந்த மாதிரி ஜான் ஆக்சிடெண்ட் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கன்னதும் அவங்க அம்மாவை கூப்பிட்டுக்கிட்டு அப்புறம் அந்த அன்பின் நகரத்தில் தேவதாஸ்னு ஒரு இஜிஎஃப் மெம்பர் ஒரு அண்ணன் இருக்காங்க, அந்த அண்ணனையும் இவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குதுன்னு சொல்லி துணைக்கி கூப்பிட்டுக்கிட்டு போனாங்க. அப்படி போகும்போது இவங்க ஃப்ரெண்டு திருநெல்வேலியில் பெத்தையில் திலக்கண்ணன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ திலக்கண்ணனுக்கு முதலே சொல்லிட்டோம், எப்படியாவது அங்கே தேடி பாருங்கள், ஏதாவது நம்ம ஸ்பெஷல் சில்ட்ரனில் கேடர் மாதிரி இருக்கிற பிள்ளை இருக்குதான் தேடி பாருங்கன்னு சொல்லணும். அண்ணன் தேடி கரெக்டாக அவனை கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த டாக்டர்ஸ் அங்கே ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாதனால அவனை கையை காலை எல்லாம் கட்டி போட்டு அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருந்திருப்பாங்க போல். அப்புறம் இவங்க போய் அவங்க அம்மாவும் போய் அதுக்கப்புறம் அந்த ஜிஹெச்லேருந்து அவனை வெளியே எடுத்து டாக்டர் அன்புராஜ் அவங்ககிட்ட ப்ரைவேட்டில் நாங்கள் சேர்த்து அவங்க அம்மா அங்கேயே இருந்து அவனை கவனித்து நல்ல சுகமாகி
நிறைய செலவாகிச்சு இன்ஸ்டியூஷன்லேருந்தே. அதுக்காக நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 70,000க்கு மேலே செலவு ஆச்சு, செலவழித்தோம். ஆனால் எங்களுக்கு என்ன சந்தோஷம்னா ஜான் மீண்டும் எங்களுக்கு கிடைச்சது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் சரி நான் சுகமான பிறகு அவங்க அம்மாட்ட நீங்கள் அவனை வீட்டில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம். ஆனால் அவங்க அம்மா வந்து இல்லை, என்னால் அவனை வீட்டில் வச்சு பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி மறுபடியும் இங்கே கொண்டு வந்து விட்டுட்டாங்க. இப்போ நம்ம பேக்கரியில் நல்லா வேலை செஞ்சுக்கிட்டு அந்த தம்பி இருக்கிறான். ஏன்னா அவன் வந்து ஷெல்டர்ட் ஒர்க் ஷாப் தான் ஃபிட்டு, ஓப்பன் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு வந்து அனுப்ப முடியாது. அது பெற்றோரால் புரிந்து கொள்ள முடியாததுனால நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம் அந்த டைமில் பயங்கரமாக. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி எப்படினாலும் இந்த இன்ஸ்டிடியூஷனுடைய வளர்ச்சி, இந்த நிறுவன தலைவர்களுடைய வளர்ச்சியை பார்க்குற ஒரு சிலர் பிஷப்க்கு நிறையா லெட்டர்ஸ்லாம் போட்டாங்க. இவங்க பிள்ளைய குறைவாக விட்டுட்டாங்க, பிள்ளைய கண்டுபிடிச்ச பிறகும் அவனுக்கு சரியாக ட்ரீட்மெண்ட்டு கொடுக்கல, இப்படி நிறையா கம்ப்ளைண்ட்ஸ் பிஷப்க்கு. ஆனால் பிஷப் எங்களை புரிந்து கொண்டதுனால அதெல்லாம் அவர் ஒன்றும் பொருட்படுத்தலை. அப்படியே சரி இவங்க நல்லா தான் செய்வாங்க, கரெக்டாக தான் செய்வாங்க அப்படின்னு சொல்லி அதை ஏற்றுக்கொண்டாங்க. இப்படி பல சேலஞ்சஸ் உண்டு. நெகேமியா அலங்கத்தை கட்டிய நாட்களில் என்னென்ன சேலஞ்சஸை சந்தித்தாரோ அவைகள் எல்லாவற்றையுமே நீங்கள் சந்திச்சிருக்கீங்க. அந்த பிளாக்மெயில் பண்ணுறது, எதிராளிகளுக்கு தூது அனுப்புறது, கட்டுமானத்தை தடுத்து நிறுத்தினதுன்னு சொல்லி ஒரு பெரிய சரித்திரம். ஆக முன்னேற்றத்தின் வளர்ச்சியின் பாதையில் செல்லுகிற எவருக்கும் பின்னிருந்து இழுக்கக்கூடிய இப்படிப்பட்ட நிறைய சக்திகள் உண்டு. ஆனால் அவைகளெல்லாம் மேற்கொண்டு கடந்து வந்திருக்கீங்க. ஆண்டவருக்கு சந்தோஷம், மகிமை உண்டாவதாக. இப்போது நம்மளை பற்றி பல்வேறு விதமான தவறான காரியங்கள்லாம் சொல்லுவாங்க. ஒன்று, கிறிஸ்தவர்கள் மருத்துவ பணியில் ஈடுபட்டாலும் சரி, கல்வி பணியில் ஈடுபட்டாலும் சரி, இப்படிப்பட்ட சமுதாய நலப்பணிகளில் ஈடுபட்டாலும் சரி, அவங்களுடைய அல்டிமேட் எய்ம் வந்து அவங்கள மதம் மாற்றுறது தான் அப்படின்னு. ஆனால் எந்த நிறுவனத்தையும் எந்த இப்படிப்பட்ட பணிகளையும் துவக்கினவங்களும் சரி, நடத்தினவங்களும் சரி, அப்படிப்பட்ட நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக அவர்கள் பணி செய்யவே இல்லை. ஆனால் விளைந்திருப்பது வந்து தானாக விளைந்தது, அதில் ஆண்டவர் மகிமைப்படுகிறார். இப்போ உங்கள்கிட்ட நாங்கள் ஒரு கேள்வி கேட்கறது என்னென்னா, இப்படி வளருகின்ற பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தை பற்றியும் அப்புறம் கடவுளை பற்றியும் என்ன விதமான முறைகளில் நீங்கள் கற்றுக் கொடுக்குறீங்க? இந்த ப்ராசஸ் இதையே நோக்கமாக வச்சு நம்ம செய்யாட்டாலும், ஆனால் இதன் மூலமாக பிள்ளைகள் எப்படி ஆசீர்வதிக்கப்படுகிறாங்க, அவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளருவதற்கு நீங்கள் என்னென்ன வகைகளில் உதவி செய்கிறீங்க? காட் அப்படின்ற கான்செப்ட் வந்து பியூர்லி அப்ஸ்ட்ராக்ட். நம்ம ஃபெய்த்து தான், விசுவாசத்து தான் அவரை நம்ம பின்பற்றுறோம். இந்த அறிவுசார் குறைவுடைய பிள்ளைகளுக்கு பார்க்குற ஒரு பொருளையே முழுமையாக அவங்களால புரிந்து கொள்ள முடியாது. அப்படி இருக்கும்போது அந்த காட் கான்செப்ட் அப்படின்றது ரொம்ப கஷ்டமான ஒரு கான்செப்ட். இன்னும் ஒரு சில குழந்தைகள் இருக்கிறாங்க, ஆட்டிசம் சில்ட்ரன் அப்படின்னு. அவங்களுக்கு லிவிங் திங்ஸ்க்கும் நான் லிவிங் திங்ஸ்க்குமே வித்தியாசம் தெரியாது. ஸோ அப்படின்றப்ப காட் கான்செப்டை அவங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்க முடியாது. ஆனால் என்னுடைய இந்த 40 இயர்ஸ் அனுபவத்தில் நான் பார்த்தது, ஏதோ ஒரு விதத்தில் அவங்க புரிந்து கொள்கிறாங்க கடவுளை. நம்மளை பார்க்கும் பொழுது, நம்முடைய செய்கைகளை பார்க்கும் பொழுது, நம்ம அவங்களோட பேசுகிறத பார்க்கும்போது அந்த காட் கான்செப்டை அவங்க புரிந்து கொள்கிறாங்க. அவங்களுக்கு பைபிள் வசனம் சொல்லிக் கொடுக்குறோம், ஸ்டோரிஸ் சொல்லிக் கொடுக்குறோம், சாங்ஸ் சொல்லிக் கொடுக்குறோம், அதெல்லாம் அவங்க நல்லா படிக்கிறாங்க. ஆனால் எந்த அளவுக்கு காட் அப்படின்ற கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு தெரில. ஆனால் தப்பு அப்படின்றது எது சரி எது தவறு அதெல்லாம் அவங்களுக்கு புரியும். என்னுடைய அனுபவத்தில் எனக்கு ஏற்பட்ட ஒரு பெரிய கன்சர்ன் என்ன அப்படின்னா, இந்த பேரண்ட்ஸ், இந்த பிள்ளைகளுடைய பேரண்ட்ஸ், மற்ற டிசபிலிட்டி, பிளைண்ட்னஸ், ஹியரிங் இம்பேர்ட், ஃபிசிக்கலி சேலஞ்ச், இவங்கெல்லாம் கஷ்டப்பட்டு படித்தாலும் ஒரு வேலைக்கு போயிடுவாங்க. இன்றைக்கெலாம் பிளைண்ட் பீப்புள் ஐஏஎஸ்ஸாக இருக்கிறாங்கன்னு நீங்கள் காலையில் கூட சொல்லிகிட்டு இருந்தீங்க. அப்படி ஏதாவது ஒரு வேலைக்கு போயிடுவாங்க.
பேரண்ட்ஸ்க்கு பேர்டன் ஒரு பீரியடோட முடிஞ்சிடும். ஆனால் இந்த அறிவுசார் குறைவுடைய பிள்ளைகளை பெற்ற பேரண்ட்ஸுக்கு வந்து இட் வில் பி a லைஃப் லாங் ப்ராப்ளம். அவங்களுடைய வாழ்க்கை முழுவதும் அவங்க பிள்ளைய அவங்க அறிவுசார் குறைவுடைய ஒரு பிள்ளையாக தான் பார்க்க முடியும். ஏன்னா இது இன்டெலிஜென்ஸ் சார்ந்தது. இன்டெலிஜென்ஸ் வந்து திடீர்னு ஒரு நாளில் கூடிட முடியாது. மென்டலி ரிட்டார்டடாக மைல்டாக பிறக்கிறவன் மைல்டாக தான் இருப்பான், சிவியராக பிறந்தவன் சிவியராக தான் இருப்பான். அதனால் இட்ஸ் a லைஃப் லாங் ப்ராப்ளம். ஸோ இந்த பேரண்ட்ஸ் தான் தினமும் வருத்தப்படுவாங்க தன்னுடைய பிள்ளைகளை நினைத்து. ஸோ அவங்களுக்கு ஒரு ஆறுதல் வேணும், அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வேணும். அப்படின்னா அந்த ஆறுதல் கொடுக்குற நம்பிக்கை கொடுக்கக்கூடிய கடவுளை நம்ம அவங்களுக்கு அறிமுகப்படுத்தியே ஆகணும். ஸோ அப்படி நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த காட் கான்செப்டை அவங்களுக்கு அறிமுகப்படுத்தணும். நீங்கள் கவலைப்படுறதுனால உங்கள் பிள்ளை மாறிட போகிறதில்ல, உங்கள் லைஃப் மாறிட போகிறதில்ல. உங்களுடைய கவலைகள் எல்லாம் ஆண்டவரிடத்தில் நீங்கள் வச்சுட்டு இந்த சுச்சுவேஷனை அப்படியே ஏற்றுக்கிட்டு நீங்கள் மகிழ்ச்சியோடு கூட உங்களுடைய வாழ்க்கையை நடத்துங்க அப்படின்ற கான்செப்டை நாங்கள் சொல்லிக் கொடுத்தோம். அதற்கு உதவியாக இப்படி பிள்ளைய வச்சிருக்கிற பேரண்ட்ஸ், ஒரு சில பேரண்ட்ஸ் அதை ஏற்றுக்கொண்டு மகிழ்ச்சியோடு கூட வாழ்ந்துட்டுருக்குறாங்க. அவங்க ஒரு சிலரை நாங்கள் கூட்டிகிட்டு வந்து சென்னையில் இருக்கிற அகஸ்டின் ஆசிரனை, மதுரையில் இருக்கிற ரெவரண்ட் செல்வின் சாம்வேல், இன்னும் ஸ்ரீஜித் ஆப்ரஹாம், இப்படி ஒரு சிலரை கூட்டிகிட்டு வந்து எங்கள் லைஃப்பில் எனக்கும் கடவுள் இப்படி தான் ஒரு குழந்தை கொடுத்துருந்தாரு, அந்த குழந்தைய நான் வளர்க்குறேன், அந்த குழந்தை தேவ சாயலில் படைக்கப்பட்டதுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன், அதனால நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் அப்படின்ற அவங்களுடைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை சொன்னும் பொழுது எங்கள் பேரண்ட்ஸும் நிறையா பேருக்கு அது என்கரேஜிங்காக இருந்தது. அப்படி பேரண்ட்ஸ்க்கு ஒவ்வொரு வருஷமும் 1 டே ரிட்ரீட் நடத்தணும். மே மாதம் 1ஆம் தேதி அந்த எல்லா பேரண்ட்ஸையும் ஃபேமிலிஸாக கூப்பிட்டு அவங்களுக்கு ரிட்ரீட் நடத்தணும். அது 1 டே ப்ரோக்ராம் அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை அப்படின்றத ஃபீல் பண்ணி லாஸ்ட்டு சம்மரில் 3 டேஸ் ஃபேமிலி கான்ஃபரன்ஸாக அதை கேம்பாக அதை நடத்தினோம். அதில் ரொம்ப நல்ல இன்ட்ராக்ஷன்ஸ் இருந்தது. ஜோனி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்னு அமெரிக்காவில் ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது. அவங்களோடு இணைந்து அவங்களுடைய சிலபஸை வாங்கி அந்த பாட்டு, அந்த கதைகள், அந்த தீம் எல்லாத்தையும் பயன்படுத்தி அந்த கேம்பை நடத்தினோம். பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப பிரயோஜனமுள்ளதாக இருந்துச்சு. கடவுள் இப்படியாக பிள்ளைகள் மாத்திரமல்ல அந்த குடும்பத்தையும் சந்திக்கிறதுக்கு, குடும்பத்துக்கு தேவையான ஆறுதலையும் சமாதானத்தையும் நம்பிக்கையும் கொடுப்பதற்கு இந்த எல்வின் நிலையத்தை பயன்படுத்துகிறார். ஒரு சிறிய துவக்கத்திலிருந்து இன்றைக்கு எம்ப்ளாய்டு டிசேபிள்டு பீப்புளுக்கு ஒரு அமைப்பு, இப்படிப்பட்ட பிள்ளைகள் பெற்ற பெற்றோர்களுக்கு ஆறுதலையும் சமாதானத்தையும் கொடுப்பதற்கு ஒரு அமைப்பு, இப்படி பல்வேறு விதங்களில் ஆண்டவர் இந்த நிலையத்தினை பல பரிமாணங்களில் உருவாக்கவும் அதனுடைய விளைவுகளை காணவும் ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறோம். அப்படி இன்றைக்கி உங்களுடைய தலைமைத்துவத்தில் ஜோசப் என்கிற ஒரு மகனும் சரி, இப்படி எத்தனையோ ஆசிரியர்களையும் பொறுப்பாளர்கள் நீங்கள் உருவாக்கிக்கிட்டு இருக்கீங்க. இந்த பணி தொடரும். இந்த தேசத்தினுடைய ஆசீர்வாதத்தில், அந்த தேசிய நீரோட்டத்தில் இப்படி இன்றைக்கு மனித கண்களிலே குறைவுள்ளவர்களாக காணப்படுகிற இவர்கள் அன்றைக்கு ஒரு நாள் தேவனுடைய பார்வையில் அவர் படைத்த முழுமை சித்திரங்களாய், தேவனுடைய சாயலிலே படைக்கப்பட்ட தேவனுடைய பிரதிபலிப்புகளாய் நிச்சயமாக விளங்குவார்கள். அதற்கு பயன்படுத்தப்பட்ட பாத்திரங்களில் நீங்களும் இருவர், அதற்காக உங்களுக்கு ஆண்டவருக்கு மிகுந்த நன்றி செலுத்துகிறோம். உங்களுக்கும் எங்களுடைய மனமொத்த பாராட்டுக்கள். இப்படி பாதிக்கப்பட்ட குடும்பங்களின் சார்பிலும் பாதிக்கப்பட்டிருக்கும் பிள்ளைகளினுடைய சார்பிலும் உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். God bless you.